வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் தலைமைச் செயலருக்கும் நிதி செயலருக்கும் ஐகோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜிக்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி இணைய வழி உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா எல்லைப்பிள்ளைச்சாவடி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இணைய வழி உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்து அடையாள அட்டையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஆறுமுகம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் மற்றும் இளைஞரணி துணை தலைவர்கள் பிரபாகரன், திருமுருகன், ரத்னவேலு, பொதுச் செயலாளர் மணிமாறன், வீரப்பன், செயலாளர் அரவிந்த், மத்திய மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி, மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பரசன், மத்திய மாவட்ட செயலாளர் குரு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மடக்குள விநாயகர் ஆலயம் முழுவதும் ஏசி வசதி ஏற்படுத்துவதற்கு யூகோ வங்கி மூலம் நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் இன்று வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று ரூபாய் 33 லட்சம் செலவில் எல்ஜி நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் 2025 ஆகஸ்ட் மாதத்திற்குள் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. மேலும் பக்தர்கள், உற்சவதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த நன்கொடை தொகை போக மீதமுள்ள தொகை தேவஸ்தான நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்துவதற்கும் செலவில் 1/3 பகுதியான ரூபாய் 11.90 லட்சத்தினை புதுச்சேரி யூகோ பிரதான கிளையின் வாயிலாக நன்கொடையாக இன்று வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரது முன்னிலையில் யூகோ வங்கியின் மண்டல மேலாளர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். அந்த காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பனிடம் ஒப்படைத்தார். எல்ஜி நிறுவனத்தினர், யூகோ வங்கி கிளை மேலாளர் மற்றும் அதிகாரிகள், கோவில் சிவாச்சாரியாரியர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் பொழுது உடனிருந்தனர். பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் தலைமைச் செயலருக்கும் நிதி செயலருக்கும் ஐகோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலனில்லை. அதனை அடுத்து ஐகோர்ட்டில் நிலுவை சம்பளமும் ஓய்வூதிய பலன்கள் கேட்டு மனு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கில் கடந்த 8/7/2024 அன்று ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிலுவை சம்பளத்தை வழங்க உத்தரவிட்டது. ஆனாலும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை. அதையடுத்து ஊழியர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்னிலையில் அண்மையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கு நிலுவை சம்பளம் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி தலைமைச் செயலர், நிதி செயலர் 10 கோடியை உடனடியாக ஒதுக்கி கணக்கு மற்றும் கருவூலத்துறையுடன் ஒப்படைக்க வேண்டும். பாப்ஸ்கோ நிறுவனம் ஊழியர்களின் வங்கி கணக்கு விவரங்களை கணக்கு மற்றும் கருவூலத்துறையுடன் தர வேண்டும். கணக்கு கருவூலத்துறை பயனாளிகளிடம் கணக்கில் சம்பளம், ஓய்வூதிய பலன்களை செலுத்த வேண்டும். இந்த பணியை முடித்து 13/8/2025 அன்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். ஐகோர்ட் அதிரடி உத்தரவினை தொடர்ந்து பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம், ஓய்வூதிய பலன்கள் கிடைக்க உள்ளது. புதுச்சேரி நீதிமன்றத்துக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் உருளைப்பேட்டை போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் நீதிமன்ற வளாகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் நீதிமன்றத்திற்கு வந்த பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களது வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டது. இச்சம்பவத்தை தொடர்ந்து ஆயுதம் ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகை, ஜிப்மர் மருத்துவமனை, முதல்வர் ரங்கசாமியின் வீடு, பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 4 மாதங்களாக வெடிகுண்டு மிரட்டல் நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் நெடுங்காடு அகரமாங்குடி வடக்கு தெருவை சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு அணுக்கி நெடுங்காடு வாதிருப்பு சாலையை சேர்ந்த நீலமேகம் என்பவர் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அதற்கு ரூபாய் 2.5 லட்சம் கேட்டுள்ளார். இதை நம்பிய தட்சிணாமூர்த்தி முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். இதையடுத்து நீலமேகம் ஜிப்மர் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் வேலைக்கான பணி நியமன ஆணையினை தட்சிணாமூர்த்தியுடன் கொடுத்து மேலும் ரூபாய் 1.5 லட்சம் கேட்டுள்ளார். இதற்கிடையே தட்சிணாமூர்த்தி ஜிப்மர் மருத்துவமனையில் விசாரித்த பொழுது அவரிடம் வழங்கப்பட்ட பணி ஆணை போலியானது என தெரியவந்தது. இதேபோல் காரைக்காலை சேர்ந்த சூசை மேரி, மங்கையகரசி, தரணீஷ், வாசுதேவன் ஆகியோரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி நீலமேகம் 2.55 லட்சம் மோசடி செய்தது தெரியவந்தது. தட்சிணாமூர்த்தி அளித்த புகாரின் பேரில் நீலமேகம், புதுச்சேரி அரியங்குப்பத்தை சேர்ந்த ராஜகணபதி, ஜானகிராமன், திருநள்ளாரை சேர்ந்த காயத்ரி ஆகியோர் மீது நெடுங்காடு போலீசார் வழக்கு பதிந்தனர். இதில் ராஜகணபதி, ஜானகிராமன், காயத்ரி ஆகிய 3 பேரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். மற்றவர்களை தேடி வருகின்றனர். இன்ஸ்பெக்டர் மீது பெண் அளித்த புகார் குறித்து விசாரணை நடத்த டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் காவல்துறை உளவு பிரிவில் இன்ஸ்பெக்டராக பணிபுரியும் ஒருவர் மீது தன்னை திருமணம் செய்து 16 ஆண்டுகளாக குடும்பம் நடத்திவிட்டு நகை மற்றும் பணத்தை அபகரித்துக் கொண்டு வேறொரு பொண்ணுடன் தொடர்பு வைத்துள்ளார். இன்ஸ்பெக்டருடன் குடும்பம் நடத்திய போது எனது மூத்த மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததால் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த வழக்கை தனது அதிகாரத்தால் திசை திருப்பிவிட்டார். இதற்காக இன்ஸ்பெக்டரின் தம்பியும் உடந்தையாக இருந்தார். இதனால் தற்பொழுது எனது கணவர், குழந்தைகளை பிரிந்து நிர்கதியில் நிற்கின்றேன். ஆகையால் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதோடு மகளை பாலியல் பலாத்காரம் செய்த இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் அப்பெண் புகார் அளித்தார். இதையடுத்து டிஜிபி ஷாலினி சிங் அந்த புகார் மீது விசாரணை நடத்த உளவு பிரிவு எஸ்பி பழனிவேலுக்கு உத்தரவிட்டுள்ளார். விசாரணையில் பெண் கூறிய குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் இன்ஸ்பெக்டர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் 5 நபர்களிடம் 76,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திலாஸ்பேட்டையை சேர்ந்த நபர், இவர் தனது வாட்ஸ்அப்பில் PM கிஷான் யோஜனா என்ற பெயரில் வந்த லிங்கை கிளிக் செய்தார். அதில் வங்கி விவரங்களை பதிவு செய்தார். சில நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்து 45,000 பணம் எடுக்கப்பட்டது. இவரை தொடர்ந்து லாஸ்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் ஃபேஸ்புக் மூலம் வந்த விளம்பரத்தில் மரப்பொருட்களை 18,000 ரூபாய்க்கு ஆர்டர் செய்தார். பல நாட்கள் ஆகியும் பொருட்கள் வரவில்லை. பிறகுதான் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. மேலும் வில்லியனூரை சேர்ந்த நபர் 1,500, உழவுக்கரை சேர்ந்த நபர் 3,000, லாஸ்பேட்டை சேர்ந்த நபர் 9,000 என 5 நபர்கள் 76,000 ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். கடற்கரை சாலையில் போலீசாருக்கு உதவியாக ரோந்து செல்லும் நடமாடும் நவீன ரோபோ புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக கடற்கரையில் குவியும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுப்பது, கடலில் குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடற்கரை சாலையில் போலீசாருக்கு ரோந்து பணிக்கு உதவியாக நவீன நடமாடும் ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த நடமாடும் ரோபோவில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. நவீன ரோபோ தானாகவே நடந்து சென்று கண்காணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டு கடற்கரை சாலை மணல் பகுதியில் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோ கடற்கரை சாலையில் குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்கள், பெண்களை கிண்டல் செய்பவர்கள், பொது இடத்தில் மது அருந்துபவர்கள், கடலில் தடையை மீறி குளிப்பவர்களை படம் பிடித்து உடனடியாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிவிடும். அதனை வைத்து அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொள்வர். இந்த நடமாடும் ரோந்து ரோபோ இந்தியாவிலேயே புதுச்சேரியில்தான் முதன்முறையாக பயன்படுத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கேவின் 84வது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரி பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆரி சேகர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், அசோகன், தயாளன், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், ஏழை எளிய மக்களுக்கு உணவும் நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது. மேலும் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மணவாளன், தனுசு, இளையராஜா, மோகன்தாஸ், செந்தில், முத்துரங்கன், ராஜ்குமார், சார்லஸ், தங்கமணி, ஆறுமுகம், பரணி கணேசன், புண்ணியமூர்த்தி, ஆனந்த பத்மநாபன், உப்பளம் ரமேஷ், சேவாதள இளைஞரணி தலைவர் மணிகண்டன், நாகசத்யா, சாம்பசிவம், நாராயணசாமி, மணிபாலன், மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, முத்தமிழ், சித்ரா, வசந்தி, குணபூஷணம், பொன்னி உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர். அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோருடன் பாஜக தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் பாஜகவில் இணையும் விழா அரியங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அரியங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் சந்திரமோகன் சுமார் 500க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து மேளதாளங்கள் முழங்க மிக பிரம்மாண்டமாக பாஜக தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்களுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து சந்திரமோகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதேபோல் பாஜக பல்வேறு அணி நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள், அரியங்குப்பம் பகுதி மக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சந்திரமோகனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதி கழுத்தித்தால் குப்பம் கிராமம் திருபுவனை ஏரி வரத்து வாய்க்காலில் வெற்றி விநாயகர் நகரில் பாலம் கட்டுமான பணி தொடக்க விழாவிற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்பின் கழுத்தித்தால் குப்பம் கிராமம் திருபுவனை ஏரி வரத்து வாய்க்காலில் வெற்றி விநாயகர் நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 21,43,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று காலை நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் கோரி தலைமை அலுவலகம் முன்பு பிஆர்டிசி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிஆர்டிசி சங்கங்களின் கூட்டு போராட்ட நடவடிக்கை குழு சார்பில் பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். வேலையன், ராஜேந்திரன், பாஸ்கர், முத்துக்குமரப்பன், இளங்கோ, கோவிந்தன், திருநாவுக்கரசு, ஜெயசீலன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இப்போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக வரும் 28ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி குயவர்பாளையம் முத்து விநாயகர் முத்து குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் முத்து குமாரசுவாமி தேவஸ்தான 2025ஆம் ஆண்டு கிருத்திகையை முன்னிட்டு 108 பால்குடம் மாட வீதி வழியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் வள்ளி தேவசான சமேத அருள்மிகு முத்து குமாரசுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. தொடர்ந்து உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு முத்தமிழ் நகரில் புதிய மின்மாற்றியினை முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் பகுதியில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் எம்எல்ஏவிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சரவணகுமார் தீவிர முயற்சியால் புதியதாக 200 கிலோவாட் கொண்ட மின் மாற்றியினை ரூபாய் 20,94,546 ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் முழுவதும் சென்று கள ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் கல்லூரி மாணவரும் விஜய் ரசிகருமான ஒருவர் ஆழ்கடலில் தாவேகா கொடியை ஏந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். புதுச்சேரி அரையகுப்பத்தை சேர்ந்தவர் சரண். கல்லூரி மாணவரான இவர் நடிகர் விஜயின் தீவிர ரசிகர். இவர் தாவேகா கட்சியின் தொண்டராக இருந்து வருகிறார். தாவேகா கட்சி கொடியை அவர் ஆழ்கடலில் ஏந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். அரியங்குப்பம் கடலில் 8 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆழ்கடல் நீச்சல் வீரர்களின் உதவியுடன் ஆழ்கடலுக்குள் சென்று தாவேகா கொடியை அசைத்து தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாப்ஸ்கோ ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் தலைமைச் செயலருக்கும் நிதி செயலருக்கும் ஐகோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஜிக்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.